செம்மணி என்று சொன்னாலே சோமரட்ன ராஜபக்சனுடைய அந்த நீதிமன்றத்திலே அவர் கூறியதில் இருந்து எழுந்த ஒரு விடயம் இப்பொழுது அந்த உண்மை நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் வீரகேசரியிலே அவர் இது சம்பந்தமாக நான் சாட்சியம் கொடுக்க தயார், ஒரு சர்வதேச மன்றுக்கு நான் சாட்சியம் கொடுக்க தயார் என்று சொன்னதாக செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தி உண்மையானால் அதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும். சர்வதேச மன்றொன்றிலே அவரை நிறுத்தி அவருடைய கூற்றுக்களை பெற்று அவர் சொல்லுவது ஒத்துப்போகிறதான இந்த தடயங்களை கண்டுபிடிக்கிற விடயங்கள் ஒத்துப்பாக்கப்பட வேண்டும். இது மட்டுமல்ல, இது ஒரு திருப்பு முனையான சம்பவமாக நாங்கள் கருதுகிறோம். வேண்டுமென்றே தமிழ் மக்கள் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கான சான்றுகள் இங்கே இருந்து ஆரம்பமாகிறது போலவும் தோன்றுகிறது. ஆகவே இதற்கான சான்றுகளை சேகரிக்கிற பொறிமுறைகள் விசேஷமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே தற்போது ஓஸ்லாப் என்கின்ற ஒரு பொறிமுறை இருக்கிறது. சான்றுகளை பதிவு செய்கிறதும் அதனை பாதுகாக்கிறதுமான பொறிமுறை அவையெல்லாம் வரவழைக்கப்பட்டு இங்கே நடந்த விடயங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். அரச அதிகாரிகள் அல்லது அரச திணைக்களங்கள் இதிலே சற்று பின்னடிக்கிறதான சந்தேகங்கள் சில சம்பவங்கள் மூலமாக எங்களுக்கு தெரிய வருகிறது. அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுவது இதனை முழுமையான வெளிப்படைத்தன்மையோடு முழுமையான சர்வதேச மேற்பார்வையோடு இவை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். ஆகையினாலே திரும்பவும் ஒரு சர்வதேச பொறிமுறை இதற்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம்.